வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நாளைக்கு ஜனவரி 22 ராமர் கோவில் திறப்பு விழா. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, தி எந்தூசியாசம் வந்து ஒரு ஃபீவர் பிட்ச்ச வந்து எட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பல முட்டாள்தனமான விஷயங்களும் வந்து பேரலலா நடந்துட்டு இருக்கு. பல வருத்தப்பட வேண்டிய விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. சில சிரிச்சு இப்படியெல்லாம் கூட நடக்குமா? அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, மோடி வந்து குழந்தை ராமரை வந்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு படம் வந்து வந்து வைரல் ஆச்சு. "மோடியே ராமரை விட பெரியவரா?" அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன். "இது வெறும் ஆரம்பம் தான். விட்டா பாருங்க, மோடி வந்து விஷ்ணுவுடைய 11வது அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு" போட்டிருந்தேன். கரெக்ட்டா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 2 நாள் முன்னால அந்த ராம் ஜென்ம பூமியோடைய ட்ரஸ்ட் செக்ரட்டரி சம்பத் ராய் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. மோடி உண்மையிலேயே விஷ்ணு அவதாரம் தான் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதே மோடி வந்து இந்த விக்கிரகத்தை தொட்டு இந்த பிரான் பிரதிஷ்டா வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சங்கராச்சாரியார்கள்லாம் வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. அவங்க வந்து சாஸ்திரத்தையும் தர்மத்தையும் மதிக்காம முழுமையாக கட்டுப்படாத ஒரு கோவில்ல வந்து இந்த சிலைய கொண்டு போய் வைக்கிறது வந்து சாஸ்திரத்துக்கு எதிரானது, தர்மத்துக்கு எதிரானது அப்படின்னு, அதுவும் குறிப்பா ஒரு ஓபிசி வகுப்பை சேர்ந்த மோடி உள்ள போய் சிலைய வைப்பாரு. நாங்கெல்லாம் வெளியில நின்னு வேடிக்கை பார்த்து கை தட்டணுமா? அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய கண்டனத்த வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுல நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கவலை தரக்கூடிய ஒரு செய்தி. நேற்று வந்த ஒரு செய்தி. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு முண்ட்லா அப்படின்னு சொன்ன ஒரு கிராமத்திலிருந்து, அங்க பிரெடாமினன்ட்லா பார்த்தீங்கன்னா, நெறைய பட்டியலின மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் வந்து இவங்க ராமர் கோவிலுக்கு வந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லி கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ராமர் கோவிலுக்கு பிரசாதம்லாம் செஞ்சு அனுப்பணும். இனாகுரேஷனுக்கு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் குடுக்கறதுக்கு பிரசாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டலாம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கலெக்ட் பண்ண ஒரு 2, 3 நாள்ல அத கொண்டு வந்து திருப்பி குடுத்துட்டாங்களாம். ஏன் இத திருப்பி குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோனே, இல்ல நீங்க எல்லாம் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள். உங்க கையால நீங்க குடுக்குற காச வாங்கி நாங்க சாமிக்கு பிரசாதம் படைச்சோம்னா, அது வந்து தீட்டாயிடும். அப்படின்னு சொல்லியே அவங்களுக்கு காச திருப்பி குடுத்துருக்காங்க. அந்த மக்கள்லாம் கோவிச்சுக்கிட்டு, எங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. நாங்க இருக்கக்கூடிய லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்ட போய் அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்திய வந்து நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜஸ்லலாம் ஒரே டான்ஸும், கூத்துமா நெறைய வீடியோஸ் வந்து வைரல் ஆகுது. ஸ்கூல் பசங்க யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் பசங்க வந்து டீச்சர் முன்னால ஆடுறாங்க. டீச்சரோட சேர்ந்து இந்த ராம் பஜனுக்கெல்லாம் அந்த குழந்தைங்கலாம் ஆடுறத வந்து நம்ம பார்க்குறோம். அந்த வீடியோவ பார்த்தோனே எனக்கு சட்டுன்னு ஒரு கேள்வி மனசுல என்ன தோணுச்சுன்னா, என்ன மாதிரியான ஒரு விசித்திரமான ஒரு இந்தியால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்களேன். ஒரு மாநிலத்தில வந்து முஸ்லிம் குழந்தைகள் வந்து ஹிஜாப் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாது. ஸ்கூலுக்குள்ள மதம் வரக்கூடாது. ஸ்கூலும் மதமும் வந்து தனித்தனியா இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வாய்க்கிழிய வாதாடிய இந்த வலதுசாரிகள் எல்லாருமே, இன்னைக்கு வந்து இந்த வீடியோவ பகிர்ந்து வைரல் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களா? ஸ்கூல் பசங்கலாம் எப்படி ராமர் பஜனைக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. எப்படி அவங்கலாம் வந்து அப்படியே பக்தி பரவசத்துல ஆடுறாங்க பாருங்க அப்படின்னு வீடியோஸும் வைரல் பண்றாங்க. அப்போ ஒரு மதத்தை சார்ந்த சிறுபான்மையின மதத்தை சார்ந்த குழந்தைங்களுக்கு வந்து, உங்களுக்கு வந்து கல்வி முக்கியமா? இல்ல உங்க மதம் முக்கியமா? உங்கள மதம் முக்கியம்னா நீங்க ஸ்கூலுக்குள்ளேயே வரக்கூடாது. உங்க கல்விய தூக்கி மூட்டை கட்டி வைங்க அப்படின்னு சொன்ன அதே கூட்டம், இன்னைக்கு அதே மதத்தை அந்த பள்ளிகள்ல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னொரு ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நேத்து ஒரு ஜிஓ பார்க்கிறோம். எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற லீடிங் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கவர்ன்மென்ட் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் வந்து இவங்க அரை நாள் லீவ் குடுத்திருக்கிறாங்க நாளைக்கு. அதாவது மதியம் 2:30 மணி வரைக்கும் அ அரசு மருத்துவமனைகள் எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகள்ல ஓபி வந்து இயங்காது. எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் தான் இருக்கும். ஓபி வந்து இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு மருத்துவரா நான் சொல்றேன். மருத்துவர்களுக்கு வந்து 24/7 தே ஆர் ஆன் டியூட்டி. அவங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன், லீவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இன்ஃபாக்ட் ஒரு சின்ன ஹாலிடே எடுத்துட்டு போணும் அப்படின்னா கூட ஒரு 100 தடவை யோசிப்பாங்க. ஐயய்யோ! நம்ம போயிட்டா நம்ம பேஷண்ட்ஸ் என்ன ஆவாங்க? திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா என்ன பண்றது? யார்கிட்ட நம்ம பிராக்டிஸ் ஒப்படைச்சுட்டு போறது? யாரு சேஃபா பார்த்துக்குவாங்களா? அப்படின்னு. அதே மாரி லீவுக்கு அங்க போனா கூட அங்கேருந்து பல ஃபோன் கால்கள் வரும். அப்பப்போ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இல்ல இவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அந்த பேஷண்ட் வந்தாங்களா? இந்த பேஷண்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? இவங்க ஸ்டேபிளா இருக்காங்க. இவங்க ஐசியூல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இப்படி ஒரு நான் ஸ்டாப் 24/7 மக்கள் பணியில் இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து மருத்துவத்துறை. அப்படிப்பட்ட மருத்துவத்துறையில அதுவும்
இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல 2 அப்படிங்கிறது ஒண்ணு எய்ம்ஸ், இன்னொன்னு ஜிப்மர். டெய்லி வரக்கூடிய பேஷண்ட் பாப்புலேஷனே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வருவாங்க. அப்ப திடீர்னு ஒரு ஃபீவர், ஒரு காய்ச்சல், இல்ல ஒரு நெஞ்சு வலி அப்படின்னு யாராவது வந்தா கூட அரை நாள் இவங்க எல்லாருக்கும் லீவ கொடுத்து, எதுக்கு லீவ் கொடுக்குறாங்க? ராமர் கோவில் திறப்பு விழா அப்படின்னு லீவ் கொடுக்குறாங்க. அயோத்தியால நடக்கக்கூடிய ராமர் கோவில் திறப்பு விழாக்கு இங்க ஜிப்மருக்கு வந்து அரை நாள் லீவு கொடுக்கறதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியல. உண்மையிலே ராமர் மேல பக்தி இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க அங்க இருந்து மனசார அந்த கடவுளை வேண்ட போறாங்கல்ல. நீங்க தானே சொல்றீங்க ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படிங்கிறீங்க. உண்மையிலே செய்யும் தொழிலே தானே தெய்வம். அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில நம்ம வந்து திறமையாகவும் மன நிறைவோட நம்ம செய்யறோம்னா அதுதானே கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. இப்படி அரை நாள் லீவு கொடுத்து அவங்க வீட்டுல உட்காந்துட்டு வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கறதே எனக்கு புரியல. இதுல வேற சப் கிளாஸ் வேற போட்டிருக்காங்க, எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் இயங்கும் அப்படின்னு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு ராமர் கோவில் திறக்கிறாங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட 2000 ட்ரெயின்ஸ் வந்து இலவசமா எல்லா மாநிலங்கள்ல இருந்து அயோத்தியாவுக்கு விட்டுருக்கீங்க. எல்லா ஏர்போர்ட்ல இருந்து வந்து பிளைட்ஸ் பறக்குது. புதுசா ரயில்வே ஸ்டேஷன் திறந்திருக்கீங்க, ஏர்போர்ட் திறந்திருக்கீங்க, ஆக்சசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வெளிநாட்டுல இருந்து எவ்வளவோ பக்தர்கள் வருவாங்க. நாளைக்கு அயோத்தியா நிரம்பி வழியும். எள்ளு போட்டா கூட கீழே விடாத அளவுக்கு அங்க அவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்க போகுது. அப்படிப்பட்ட நேரத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமே. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நல்லபடியா நடக்கட்டும். பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஸ்டாம்பீட் வந்தது, இல்ல இந்த மக்கள் கூட்ட நெரிசல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இந்த மாதிரி அரை நாள் லீவு கொடுத்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா நீங்க எப்படி இதை மேனேஜ் பண்ண போறீங்க அப்படிங்கறத கொஞ்சமாவது இந்த அரசாங்கம் யோசிச்சு பார்த்திருந்தா இது போன்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இந்த கூத்தெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் எப்பா 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 இவங்க இந்த மோடியை வச்சுக்கிட்டு பண்ற கூத்து இருக்கே சொல்லி மாலை. 10 நாளா வெறும் மோடி இளநீர் மட்டும்தான் குடிக்கிறாரு, மோடி கட்டாந்தரையில படுத்து தூங்குறாரு, மோடி கோவில பெருக்கி துடைக்கிறாரு, மோடி வந்து தன் வேஷ்டிய தானே கழுவிக்கிறாரு, மோடி இங்க முங்கி குளிச்சாரு, மோடி அங்க போனாரு, மோடி இங்க போனாரு. வேடிக்கையா இருக்கு. 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூட்டை போட்டுக்கிட்டு தாய்வான்ல இருந்து இம்போர்ட் பண்ண மஷ்ரூம்ஸ சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் ஒரு வெறும் இளநீர் குடிக்கிறத பெரிய ஆச்சரியமாகவும் பெரிய ஒரு ஏதோ உன்னத காரியம் செய்யறதுமாகியும் அவர் பெரிய யோகி மாதிரியும் அவர் பிரதமரா இல்ல பூஜாரியான்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த சங்கிக பில்டப் பண்றாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய 80 கோடி இந்தியர்கள் ஒருவேளை சாப்பாடுக்கு கூட அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷனை நம்பி இருக்கிறாங்க. அடுத்த வேளை சாப்பாடுக்கு அந்த ரேஷன் இல்லைன்னா அவங்க உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற அவல நிலையில இருக்கிறாங்க. இத பத்தி இந்த சங்கிகை என்னைக்காவது பேசியிருக்கிறாங்களா? இல்ல பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம். கெட்டதுலயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி. மோடி 11 நாள் வந்து இளநீர் மட்டும்தான் குடிக்கிறாரு, அதனால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அடுத்த 11 நாளைக்கு வெறும் இளநீர் மட்டும்தான் குடிக்கணும், எல்லாருமே மோடியோட சேர்ந்து விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சங்கி முட்டாள் கூட்டம் சொல்லாம போச்சே அப்படிங்கறத ஒரு பெரிய ஆறுதல். ஏன்னா அதை கூட செய்ய வக்கில்ல இன்னைக்கு பாதி பேருக்கு. அந்த நிலைமைக்கு இந்த பாஜக அரசாங்கம் நம்ம கொண்டு வந்துருச்சு. ஒரு இளநீர் இன்னைக்கு என்ன விலை விக்குது? எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸே அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏழை எளிய மக்கள் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? இன்னும் மோடி இளநீர் மட்டும் குடிச்சு உயிர் வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. எத்தனை பேர் தலைக்கு மேல கூரை இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தினம் தினம் படுத்து தூங்குறாங்க. அவங்கள பத்தி எல்லாம் என்னைக்காவது இந்த சங்கி கூட்டம் கவலைப்பட்டிருக்கா? அவங்கள பத்தி அவங்க என்னைக்குமே கவலைப்பட மாட்டாங்க. தேவைப்பட்டா வெள்ளை திரை போட்டோ இல்ல பச்சை திரை போட்டோ அவங்கள வந்து ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருவாங்க. ஏன்னா வெளியில இருந்து வரவங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய வறுமை தெரியக்கூடாதுல்ல. அதனால அந்த மறைக்கிற வேலையெல்லாம், அந்த பூசுற வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆனா என்னைக்காவது இத்தனை கோடி இந்தியர்கள் வறுமையில வாடிட்டு இருக்காங்களே, ஏழைகளா இருக்கிறாங்களே, பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறாங்களே, ஒருவேளை சாப்பாடு கூட முடியாம இருக்கிறாங்களே அப்படின்னு என்னைக்காவது இந்த கூட்டம் வந்து வருத்தப்பட்டு இருக்கா? நாளைக்கு ஜனவரி 22 ராமர் கோவில் திறக்கப்படும். பிஜேபியோட 3 முக்கியமான அஜெண்டால இது ஒரு அஜெண்டா அவங்க டிக் பண்ண போறாங்க நாளைக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன? அத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? 500 வருட ஒரு உரிமை போராட்டம், 500 வருட வரலாற்று போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது, முடிசூட போறாரு ராமர் அப்படின்னு பேசுறாங்களே. சரி, நாளைக்கு ராமருக்கு முடிசூட்டியே முடிச்சுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறமாவது இந்த கூட்டம் இந்த ஹிந்து முஸ்லிம் அப்படிங்கிற அந்த ஹேட் பாலிடிக்ஸ்ல நிப்பாட்டுவாங்களா? இல்ல இது மேலும் வலுப்பெறுமா?
இல்ல இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஓகேப்பா ராமர் கோவில் கட்டிட்டோம், நம்ம அஜெண்டா முடிஞ்சு போச்சு, இனிமேலாவது நாம சொல்றோம் இல்லையா, மேடைக்கு மேடை மோடி சொல்றாருல, சோசியல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட், விகாஸ் விகாஸ் விகாஸ்ங்கறாருல, அதுல கொஞ்சமாவது இந்த அரசாங்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் தான் அடுத்து வரப்போற 25 வருஷம் நமக்கு அமிர்த் காலா இருக்க போகுதா மோடி சொல்ற மாதிரி அப்படிங்கறத டிசைட் பண்ணும். இந்தியாவுடைய ஃபியூச்சரே இந்த ஒற்றை கேள்வியில தான் அடங்கி இருக்கு. அடுத்த 25 வருஷம் ஆட்சியில இருக்கணும்ல, அதுக்கு எத்தனை மசூதியை இடிச்சு தள்ள போறாங்க யாருக்கு தெரியும். வரலாற்றுல பிழைகள் நடந்திருக்குங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இங்க ராமர் கோவிலுக்கு இருந்ததுக்கான அடையாளமே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஒரு பக்கம். உண்மையிலேயே இவங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும்னு வச்சுப்போமே, அப்படியே அங்க ராமர் கோவில் இருந்தது, அது இடிச்சுதான் வந்து மசூதி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் வந்து வரலாற்று பிழைக்காக நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மேல வந்து நீங்க வந்து பழிய போட்டு அவங்கள பலிகடை ஆக்குவீங்க. எவ்வளவு வரலாற்று தான் உங்களால திருத்தி எழுத முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேண்டாமா? the past has happened, அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனா ஃபியூச்சர் ஹெல்த்தியா இருக்கணும். வன்முறை வேணுமா மனிதம் வேணுமான்னு கேட்டா மனிதம் தான் முக்கியம் அப்படின்னு we have to move forward. ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு ஏன் சொல்றோம்? நாளைக்கு ராமர் கோவில் திறந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம், நாடு எதை நோக்கி போக போகுது அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை நான் இந்துக்கள் கிட்ட ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். நிறைய 2 விதமான இந்துக்கள் இருக்கிறாங்க. பிராக்டிசிங் ஹிந்துஸ் இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் கிட்ட பேசி ரீசன் பண்ணியோ இல்ல லாஜிக்கையோ வந்து அவங்க கிட்ட பேசவே முடியாது. ஏன்னா அது வாக்கரசியலுக்காக, ஒரு அரசியலுக்காக பண்ணக்கூடிய உள்நோக்கத்தோட பண்ணக்கூடிய விஷயம். ஆனா பிராக்டிசிங் ஹிந்துஸ் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? ராமராஜ்யம் ஏற்படுத்தணும் அப்படின்னு தானே பண்றாங்க. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? ராமர் வந்து ஒரு சிறந்த மன்னரா இருந்தாரு, ஒரு மரியாதை புருஷோத்தமா இருந்தாரு, ஒரு எல்லாருமே வியக்கத்தக்க ஒரு நல்ல அரசனா இருந்தாரு, எல்லோருக்கும் ஒரு நல்ல அரசனா இருந்தாரு அப்படின்னு தானே சொல்றீங்க. அதனாலதானே ராமராஜ்யம் அமையணும் அப்படின்னு சொல்றீங்க. உண்மையிலே ராமராஜ்யம்னா அது எப்படி இருக்கணும்? அப்ப யோசிச்சு பாருங்க. தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்காத ஒரு ராஜ்யம் தான் ராமராஜ்யமா இருக்கும். சிறுபான்மையருக்கு எதிராக ஒடுக்குமுறை நடக்காத ஒரு ராஜ்யம் தான் ராமராஜ்யமா இருக்கும். பெண்களுக்கு எதிராக கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டவங்களை விடுதலை பண்ணி மாலை போட்டு வரவேற்கிறதா ராமராஜ்யம்? வசுதைவ குடும்பக்கம், எல்லாருமே நம்ம குடும்பம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு சுத்தி இருக்கிற நாடுகளோட சண்டை போடுறதா ராமராஜ்யம்? 80 கோடி இந்தியர்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச அரிசியை நம்பி அடுத்த வேளை சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இல்ல, வாழ்வாதாரம் இல்ல. இதுவா ராமராஜ்யம்? சுதந்திரமா தன்னுடைய கருத்தை சொன்னா தூக்கி உள்ள வைக்கிறாங்க. எதிர்கருத்து, தனக்கு எதிரான எந்த கருத்தும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் ராமராஜ்யமா? இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரா இருக்கக்கூடிய அம்பானிக்கோ அதானிக்கோ கிடைக்கக்கூடிய அதே ஃபெசிலிட்டிஸ், அடிப்படை ஃபெசிலிட்டிஸ் லைக் எஜுகேஷன், ஹெல்த் கேர், இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடிமகனுக்கும் கிடைக்கணும். இதுதானே உண்மையான ராமராஜ்யமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் அமைஞ்சா ஒருவேளை அந்த ராமரே சந்தோஷப்படுவாரோ என்னமோ. அப்படிப்பட்ட ராஜ்யம் அமையணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க என்ன முடிவை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் இது ராமராஜ்யமா இருக்குமா இல்ல ஹிந்துத்வா ராஜ்யமா இருக்குமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க.